ஹாப்பி சாபத். இன்னைக்கு ஊழியறிக்கையில் சாமியாரின் உதவியாளர் அப்படின்ற தலைப்பில் அதுவும் பகுதி 2 தான் வந்து இந்த வாரம். பகுதி 1 அப்படின்னு பார்க்கும்போது அதில் தலைப்பில் போன வாரம் வந்த ஊழியறிக்கையோட தொடர்ச்சி தான் இது. போன வாரத்தில் பதில் தேடி அப்படின்ற தலைப்பில் வந்து அவர் பேசியிருப்பார். அவர் பேர் வந்து எந்த ஊர் அப்படின்போது மங்கோலியாவிலேருந்து முதல்ல வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்டில் வந்து மங்கோலியா நாட்டில் போதகராக யார் வந்தாங்கன்னா அவர் பேர் வந்து போல்ட் பட்ஹூக். அவர் வந்து 1990 வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் வந்து போதகராக வந்திருக்கேன்னு வந்து சாட்சி சொல்லியிருக்காரு. அது எப்படி வந்து அவர் வந்தாருன்றத நம்ம இந்த சாட்சியில் பார்ப்போம். அவர் வந்து சின்ன குழந்தையாக இருந்தப்போ போன வாரம் வந்தது தான். அவங்க அப்பா இருட்டை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்கிறா. அவர் வந்து பிசாசும் இல்லை கடவுளும் இல்லை, எல்லாம் மன கற்பனை தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனை வந்து அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு சாமியாரை பார்க்கலாம், அதாவது இவங்களோட அந்த மங்கோலியா இதுலேயே ஒரு சாமியார் இருக்கார், அவரை போய் பார்த்தா ஏன் அப்பா இறந்து போனாங்கன்னு ஒரு பதில் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. அதோட போன வாரத்து இது முடிஞ்சு போயிருக்கு. இந்த வாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து இந்த பகுதி 2ல் அந்த பையனை வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை அங்கே போகும்போது அந்த சாமியாரை பொறுத்த வரைக்கும் வெளியில் உட்காந்துருக்கணும். அவங்க கூப்பிடும்போது வந்து அவங்க உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு இவங்களோட இது ஃபுல்லாக இவங்க என்னென்னு இவங்களுடைய கதைகள் ஃபுல்லாக சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து திபேத்திய மொழியில் வந்து ஒரு புனித புத்தகம் வச்சுருக்காரு அந்த சாமியார். அதை வந்து வச்சு ஏதோ ஊதுனோடனே இவங்க வந்து அது என்னன்னு அவங்களுக்கு புரியல. அந்த மங்கோலியா மொழியில் இருக்கவங்களுக்கு அது என்னன்னு புரியாட்டினாலும் ஆனால் அவங்களுக்கு அது ஒரு சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதை கேட்டுட்டு எல்லாருமே அதுமாரி வெளியில் வந்துடுறாங்க அந்த சாமியார்கிட்ட போயிட்டு. அப்போ இவங்க வந்து இவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா, நம்மளும் வந்து இதை கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்குள்ளே போகிறாரு. அவருக்கு அப்போ வயசு வந்து 13. அப்போ வந்து இவங்க அம்மாவும் என்ன இப்படி சொல்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி கொண்டு போய் விடலான்ட்டு சமாதானத்தோடு கொண்டு போய் அங்கே விடுறாங்க. அந்த சாமியார் என்ன செய்கிறாருன்னா, அவரை எழுப்பும்போது காலையில் குச்சி வச்சு அடித்து தான் எழுப்புறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயங்களும் அவருக்கு எல்லா வீட்டு காரியங்கள்லையும் உதவி செய்ய சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த புனித புக்குன்னு சொல்கிற அந்த புத்தகத்தை வந்து மனப்பாடம் பண்ண சொல்கிறாரு. அதை ஃபுல்லாக 2 வருடமே வந்து இவர் வந்து மனப்பாடம் பண்ணுறாரு. மனப்பாடம் பண்ணி நல்ல ஒரு ஞாபக சக்தி அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 வருஷம் கழித்து இவங்க மடாலயத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவங்க கொண்டு போய் அவங்க அம்மா கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி மடாலயத்தில் சேர்க்கலான்னு போய் கேட்குறாங்க. அங்கே கேட்கும்போது அந்த தலைமை ஆசிரியர் அவர் சொல்கிறாரு, தலைமையில் இருக்க அவர் சொல்கிறாரு, சரிப்பான்னு நிறைய கேள்விகளை கேட்குறாரு. அந்த 2 வருஷம் அவன் பண்ண அந்த பயிற்சின்னு நினைப்பா அவன் வந்து அவர் வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடுறாரு. அவ்வளோ ஞாபக சக்தி அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் சரின்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்ல ஞாபக சக்தியாக அறிவாக இருக்கப்பா, ஆனால் எங்களுடைய மடாலயத்தில் இடம் இல்லை, இப்போதைக்கு இடம் இல்லை, அடுத்த வருஷம் நான் ஆள் எடுக்கும்போது ஆளாக உன்னையை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பிக்கு வந்து இது அவருக்கு திருப்பு முனையாக அவருடைய வாழ்க்கைக்கு இது அமையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவர் யோசிக்கிறாரு, சரி 2 வருஷம் நமக்கு இதில் போயிடுச்சு, நம்ம திரும்பியும் அதே பள்ளியில் போய் படிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே வராரு. அப்போ சரின்னு அவங்க அம்மாவை கொண்டு போய் அதே பள்ளியில் சேர்க்குறாங்க. 2 வருஷம் பள்ளிக்கு போகலை, ஆனாலும் அதே பள்ளியில் போய் சேர்க்கும்போது அந்த 2 வருடக்குரிய இதை கடந்து தான் அந்த கிளாஸில் போய் சேர்க்குறாங்க. அந்த வகுப்பில் சேர்ந்தோன்னே அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க, தலைமை ஆசிரியர், நீ வந்து இந்த இதை படிப்பா, 2 வருடத்துக்கு 2 வருஷம் போனாலும் நீ இப்போ 8th இப்போ 10th, அப்போ நீ இதை படி, ஆனாலும் நீ இதில் நல்லா படிச்சுன்னா வச்சுருப்பேன், இல்லைனா திரும்பி அதே கிளாஸ்க்கு அனுப்புன்ற மாதிரி அவங்க சொல்லும்போது, ஆனால் இவர் வந்து நல்லா படித்து முதல் மாதம்னா வந்து அதில் வந்து வராரு. சரின்ட்டு அது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவரால் படிக்க முடியுது. அந்த தம்பியால் 2 வருடம் வரல, வகுப்புக்கு வரல, ஆனால் டைரெக்டாக அந்த கிளாஸ்க்கு போய் படிக்கிறாப்புல. எப்படி படிக்கிறாங்க அப்படின்போது அவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது, அவர் சக மாணவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த தம்பி வந்து இவர் யோசிக்கிறாரு, சரி நமக்கு வந்து 2 வருஷம் நம்ம அந்த மனப்பாடம் பண்ணதுனால இந்த ஞாபக சக்தி அதிகமாக வந்துருச்சு, அதனால நம்மளால் படிக்க முடியுதுன்ட்டு. இவங்க வந்து அதுக்கப்புறம் இவர் மேல்நிலை கல்வியை முடிச்சுட்டு ஆங்கில ஆசிரியராக போகணுன்றதான் அவருடைய எண்ணமாக இருக்குது. அதுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவருக்கு வந்து ஆங்கிலம் மிகவும் கடினமானதாக இருக்குது. இவருக்கு வந்து 2 சகோதரிகள், இரட்டை சகோதரிகள், அவங்க கிட்ட வந்து கேட்குறாரு, என்னை கொண்டு போய் ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு யார்ட்டையாவது நீ வந்து இது பண்ணு அப்படின்னோடனே அவங்க வந்து அமெரிக்க ஆங்கிலேயர்கள்ட்ட அவங்க வந்து நல்ல சகோதரிகள் வந்து
தோழியாக இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நமக்கு புதிய ஏற்பாடு வந்து மங்கோலிய மொழியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்போது இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நம்ம மொழி தான் வந்து நம்ம மதம் தான் நல்லது, அதெல்லாம் நீ கற்றுக்காதன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவருக்கு திரும்பி ஒரு நாள் வந்து வீட்டு பாடம் எழுதும்போது ரொம்ப கடினமாக இருக்குது ஆங்கிலம், ரொம்ப கடினமாக இருக்குது, சரி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சகோதரிகிட்ட கேட்கும்போது சகோதரி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அமெரிக்க ஆங்கிலர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து சரி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒத்துக்கிறாங்க. இவரும் சரி நம்ம போகலாம் அப்படின்னு. ஆனால் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து அவங்க மதத்தை ஏற்றுக்கக்கூடாது, நம்ம வந்து இந்த நம்ம மதம் தான் கரெக்டுன்னு சொல்லணும், ஆனாலும் ஆங்கிலம் கற்றுக்கணும், அந்த இதோட தான் அவர் வந்து நினைக்கிறாரு. அதுக்கு வந்து அந்த ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறவர் சொல்கிறாரு, ஒரு ஓய்வு நாளில் கூட்டிகிட்டு வாங்க, நான் வந்து கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி இதோட இந்த 2ஆம் பகுதியானது முடிஞ்சிருக்கு. இது 3ஆம் பகுதி அடுத்து தொடரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.